வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். குறைந்த மதிப்பும் திருடப்பட்ட உழைப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பை குறைத்து உங்களை இலக்காரமாக பார்த்த தருணங்கள் உங்களை வெகுவாகவே காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எவ்வளவு தான் குடும்பத்திற்கு உழைத்து கொடுத்தாலும் உங்களுடைய பேச்சை ஒருபோதும் கேட்டு நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் உங்களிடமிருந்து பணம் மட்டும் வேண்டும் என்று அனைவருமே எதிர்பார்ப்பார்கள். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நடந்து கொண்டும் இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு செய்த நல்ல எண்ணங்களும் உதவிகளும் கூட தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு எதிராகவே திரும்பப்பட்ட ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அதைவிட கொடுமை என்ன தெரியுமா? உங்களின் கடின உழைப்புக்கான பாராட்டுகளும் புகழுகளும் வேறு ஒருவருக்கு சென்று சேர்ந்திருக்கும். ஆனால் நீங்கள் நாள்பட உழைத்தது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் பேரும் புகழையும் வாங்கி செல்வது வேறு ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருப்பார். இந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உள்ளுக்குள்ள கோபங்களும் ஆத்திரங்களும் கொந்தளித்து கொண்டிருந்தாலும் குடும்ப அமைதிக்காகவும் சூழ்நிலைகளை கருதியும் அமைதியாகவே இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகவே மேஷம் ராசியான நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு கோபங்கள், அவ்வளவு ஆதங்கங்கள் உங்களுடைய குடும்பத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் உங்களுக்குள்ள ஏற்படும். எதை எடுத்தாலும் உங்களை வைத்து அவர்கள் தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள் பேசுவது, உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைகளையும் மதிப்பையும் உங்களுக்கு அவர்கள் தேடி கொடுக்க மாட்டார்கள். அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது தான் மனதிற்குள்ள அவ்வளவு கஷ்டங்களானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதை போல திரும்ப வராத பண இழப்பு உங்களை முழுமையாகவே மாற்றி போட்டது. மேஷம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில இழப்புக்கள் மறந்து போகும். ஆனால் சில இழப்புக்கள் மனிதனின் சிந்தனையை மாற்றிவிடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் வந்துவிட்டது. குறிப்பாக திரும்ப வராத பண இழப்பு பலருக்கு மனதில் ஆழமான ஒரு தாக்கத்தை கூட நிச்சயமாகவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சிலர் இதனை கேட்ட பொழுது நானும் இதை அனுபவித்து இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது நிச்சயமாகவே இருக்கும். பணத்தை மற்றவர்கள் கேட்டார்கள் என்றால் நீங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனம் என்பது வராது. உடனே கொடுத்து விடுவீர்கள். அப்படி உடனே நீங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு மனதிற்குள் நீங்கள் காயத்தை சுமந்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நேரங்களும் நாட்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஒரு தவறான ஒரு முதலீடு, ஒரு நம்பிக்கை, ஒரு அவசரமான முடிவு அல்லது எதிர்பாராத சூழ்நிலை, காரணம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கடினமாக சம்பாதித்த பணம் திரும்ப கிடைக்காத நிலைமைகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாகவே மாற்றி போட்டது. அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் செலவு செய்வதற்கு கூட பலமுறை யோசிக்கக்கூடிய ஒரு மனிதராகவே நீங்கள் மாறியிருப்பீர்கள். ஏனென்றால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய தேவைகளையும் மட்டுமே தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்கள் என்பதையே உங்களுக்கு நாட்களும் காலங்களும் கடக்கத்தான் நீங்களே புரிந்து கொள்ளவோ ஆரம்பித்திருப்பீர்கள். முன்பு மற்றவர்களுக்கு உதவ தயங்காத நீங்கள் பின்னர் இது சரியான முடிவாக இருக்குமா என்று சிந்திக்க தொடங்கிய ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பிறந்திருக்கும். அதனாலேயே நீங்கள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை இன்னும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்வது இன்னும் நன்மைகளை தேடி கொடுக்கும். அது கஞ்சத்தனமாக மற்றவர்கள் கருதலாம். ஆனால் அது கஞ்சத்தனம் கிடையாது. அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த ஒரு எச்சரிக்கை, குடும்பத்தின் எதிர்காலம், உங்களுடைய உழைப்பின் மதிப்பு, பணத்தின் அருமை, இவை அனைத்தையும் அந்த ஒரு சம்பவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆழமாகவே உணர வைத்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கலாம். மேஷம் ராசிக்காரங்களின் தைரியம் பல நேரங்களில் புதிய வாய்ப்புகளை தேட வைக்கும். ஆனால் வாழ்க்கை சில சமயங்கள் தைரியத்துடன் சேர்ந்து பொறுமையும் தேவை என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் தானாகவே கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். அதை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பண அழுத்தங்கள் குறைந்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் பணத்தை யாரிடமும் தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு பணம் கேட்டால் இல்லை என்று கூறிவிடுங்கள். போனிலோ அக்கவுண்டிலோ பணத்தை வைத்திருப்பதை விட கையில் எடுத்து வைத்துக் கொண்டால் அந்த பணத்தின் அருமை என்னவென்று உங்களுக்கு தானாகவே புரிய ஆரம்பிக்கும். கழுத்தை நெரித்த கடன் சுமைகளும், மாதாந்திர தவணைகள், எதிர்பாராத மருத்துவ செலவுகள் என பண விஷயத்தில் உங்களை வாட்டி வதைத்த கடுமையான அழுத்தங்கள் இனிமேல் படிப்படியாக குறைந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே பிறந்துவிடும். புதிய வருமான வழிகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கும். கைக்கு வராமல் இருந்த பழைய பாக்கிகளும் வரவேண்டிய கடன்கள் இனிமேல் கைக்கு வந்து சேர்ந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே பிறந்துவிடும். வருமானம் கணிசமாக உயர்வதால் சேமிப்பை தொடங்கவும், கடன் சுமைகளை குறைக்கவும் கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கவனித்து பாருங்கள். மேஷம் ராசி என்பர்களை, உத்தியோகம் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறப்போகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்க போகிறது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக நிறைவு பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் நடந்து கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வருகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை எதிர்த்தவர்கள் இப்பொழுது அமைதியாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள பிறந்துவிட்டது. மேஷம் ராசிக்காரங்களே, உங்களுடைய முன்னேற்றத்தை எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்திருக்க மாட்டார்கள். சிலர் நேரடியாக எதிர்பார்த்திருக்கலாம். சிலர் அமைதியாக கூட உங்களின் மீது தவறான எண்ணங்களை உருவாக்க கூட முயற்சி செய்திருக்கலாம். அந்த நாட்களில் நீங்கள் மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை அனைவருக்குள்ளேயும் கற்றுக் கொடுக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இப்பொழுது சில உண்மைகளை நீங்களே கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆனால் வாழ்க்கை இந்த உண்மை நீங்கள் தொடர்ந்து உழைத்து அமைதியாக முன்னேறும் பொழுது பல எதிர்ப்புகள் தானாகவே பலவீனமடையும் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. யாரையும் தோற்கடிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. உங்களுடைய முன்னேற்றங்களை சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு பதிலாகவே மாறிவிடும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். இந்த காலங்கள் சிலருக்கு அந்த நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் தரக்கூடிய ஒரு காலங்களாக இருக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கைக்கு வந்து சேர்ந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே பிறந்துவிடும். வருமானம் கணிசமாக உயர்வதால் சேமிப்பை தொடங்கவும், கடன் சுமைகளை குறைக்கவும் கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள ஏற்படுகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் கவனித்து பாருங்கள். மேஷம் ராசி என்பர்களை, உத்தியோகம் தொடர்பான பயணங்களில் புதிய அனுபவங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி மாறப்போகிறது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது தானாகவே நீங்க போகிறது. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ்வீர்கள். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுபறியாக நிறைவு பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது வேண்டும். கவனமாக நீங்கள் நடந்து கொண்டாலே இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அப்படிப்பட்ட காலங்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வருகிறதா இல்லையா என்பதையும் ஒரு முறைக்கு பலமுறை நீங்கள்